திருத்தணி படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 365 படி. நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படியாக தான் இருக்கும், நடந்து போகிற பெருசாக தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே படி பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாயிடும். செங்குத்து படி வந்து ஏறது ரொம்ப கடினம். இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு 28 வயசு ஆகுது சரிங்களா, எனக்கு 28 வயசு தான் ஆகுது. அண்ணன் சீமானுக்கு 59 வயசு ஆகுது. ஆனாலுமே பாருங்க, நான் மேலே போய் ஏறி நிற்கும் பொழுது செம்ம டயர்ட் ஆகிட்ட, ஒரு முறை கடகணத்து போயிடுச்சு. ஆனால் அவர் போகிற வழியில் எங்கேயுமே தண்ணி பெருசாக எங்கேயும் தண்ணியே குடிக்கல, பெருசாக கிடையாது, தண்ணியே குடிக்கல, சாதாரணமாக ஏறி போய் நிற்கிறாரு. நான் முதல்ல அவருடைய உடல் வலிமையை கண்டு நான் வியக்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய உடல் வலிமையை பார்த்து உண்மையாகவே எனக்கு பெரிய வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. 59 வயசில் சின்ன டயர்டாகலை, செம்ம வெயில் வேறு, வெயில் வந்து கொளுத்துது. அதாவது வேலூரை விட திருத்தணில் தான் அதிகமான வெயில் வந்து வெயில் காலத்தில் வந்துடுது இப்போல்லாம். இங்கே கடந்த ஒரு 3-4 வருஷமாக அப்படி தான் வந்து இருக்குது. அவ்வளோ வெயில், எங்கேயுமே தண்ணி வந்து குடிக்கல. நிறைய இடத்துல இந்த பாடல்கள்லாம் பாடி இது மாதிரி பண்ணி மேலே போயிட்டு அவர் வந்து முருகனை வந்து வழிபட வந்து போனார். ஸோ உள்ளபடியே பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொல்கிறது, அவருடைய வயதுக்கு வந்து அவர் பண்ணலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அவர் பண்ணுறாரு. காரணம் என்னென்னா, உடல் வலிமை விட மன வலிமை, மன உறுதி ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ணன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லிம்மாக, நமக்கே கொஞ்சம் பொறாமை தான் இருக்குது. இந்த வயசில் இவ்வளோ ஃபிட்னஸாக இருக்காரு அப்படின்றதுக்காக. உடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதராக இருக்காரு. ஏன்னா அதனால தான் அவரால் போக முடியுது கூட. அவர் கூட வந்து சில பேர்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. நான் தான் சொல்கிறேன், இப்போ நமக்கே மேலே ஏறி போய் நின்னோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக மூச்சு வாங்கும், ஹார்ட் பீட்லாம் அதிகரிக்கும், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து அவருடைய உடல் வலிமை ரொம்ப பெருசாக வந்திருக்கு. அதை நம்ம வந்து முதல்ல பாராட்டுறோம்.